மக்களே எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோடலாம் ஜாலியா வந்து தீபாவளி கொண்டாடிட்டு இருப்பீங்க. அண்ட் இன்னைக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஷோவா தான் இருக்க போகுது. மியூசிக் யாருக்கு தான் பிடிக்காது? எந்த எமோஷன்ஸை வந்து நம்ம எமோட் பண்ணோனாலும் மியூசிக்ல தான். நம்ம சோகமா இருந்தாலும் சரி, ஹாப்பியா இருந்தாலும் சரி, யார்ட்டையாவது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும், நம்மளுக்கு பேசுறதுக்கு தயக்கமா இருக்குன்னா நம்ம மியூசிக்ல தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். எல்லாருக்குமே மியூசிக் வந்து அவ்வளோ பிடிக்கும். ஸோ நம்மளோட ஸ்பெஷல் ஷோவில் 3 ஸ்பெஷலான கெஸ்ட் வராங்க. சூப்பர் டேலண்டடான மியூசிஷியன்ஸ். ஒருத்தருக்கு வந்து யூனிக்கான டேலண்ட் இருக்கு. எஸ், 3 ஸ்பெஷலான கெஸ்ட்டை தான் நம்ம இன்வைட் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் யார் தெரியுமா வர போகிறாரு? இவரை பற்றி சொல்லணும்னா இவர் வந்து ஒரு மினி மாஸ்ட்ரோ, இசை உலகின் இளவரசன்னு கூட சொல்லலாம். ரொம்ப டேலண்டட். ஆக்சுவலாக வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்னு ஒரு பிரம்மாண்டமான இன்டர்நேஷ்னல் ஷோவில் நம்மளோட கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணி, அதாவது 192 கண்ட்ரீஸ்லேருந்து டேலண்டடான பீப்புளெலாம் வந்து அந்த ஷோக்கு போவாங்க. அதில் நம்மளோட கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணி சூப்பராக அவரோட டேலண்ட்டை காமிச்சு டைட்டில் வின்னரும் ஆயிருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு. எஸ், லெட்ஸ் வெல்கம் லிடியன் நாதஸ்வரம். ஹாப்பி தீபாவளி. அடுத்ததும் வர ஸ்பெஷல் கெஸ்ட்டும் வந்து ரொம்பவே டேலண்டடான ஒரு மியூசிஷியன். ரொம்ப சூப்பரா பாடுவாங்க, சூப்பரா ஃப்ளூட் வாசிப்பாங்க, ஃப்ளூட்டிஸ்ட். ஷீ இஸ் a very talented person. Let's welcome அமிர்தவர்ஷினி. நெக்ஸ்ட் வர ஸ்பெஷல் கெஸ்ட் பத்தி சொல்லணும்னா he is a multi talented person. இவர் வந்து ஒரு அமேசிங்கான மியூசிக் டைரக்டர், லிரிசிஸ்ட். அது மட்டும் இல்லாம சூப்பரா பாடவும் செய்வாரு. அண்ட் மெயின்லி he is a very good father. Let's welcome வர்ஷன் சதீஷ். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. 3 பேருமே நல்லா கலர்ஃபுல்லா வந்திருக்கீங்க, பளிச்சுன்னு இருக்கீங்க, டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்திருக்கீங்க. அண்ட் வர்ஷன் சார், ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்கள்ட்ட தான் நிறைய கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு இருந்தேன். என்னன்னா, நீங்க வந்து ஒரு ரொம்ப டேலண்டடான மியூசிக் டைரக்டர், சூப்பரா மியூசிக்லாம் நீங்க வந்து கம்போஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும். உங்களோட ஜர்னி சொல்லுங்க, மியூசிக் டைரக்டரா. ஜர்னி, நான் முதல்ல ஒரு சிங்கராக தான் என் மியூசிக் கேரியர் ஆரம்பித்தது. அப்புறம் கம்போஸ் பண்ண ஆரம்பித்தேன். சினிமா படம் பண்ணுறது தான் டார்கெட்டாக அப்படி இருந்துச்சு அப்போ ஆரம்பத்தில். ஏன்னா சினிமாவில் தான் எல்லாம் ஃபேம் ஆக முடியும், நம்ம நினச்சது சிச்சுவேஷன் பேஸ்டாக கம்போஸ் பண்ண முடியும் அப்படின்றது. சினிமாவுக்கு பண்ணணுன்னா அதுக்காக ஒர்க் பண்ணேன். எவ்ரிடே ஒரு டியூன் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5000 பாட்டுக்கு டியூன் பண்ணி வச்சுருக்கேன். அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணுற வாய்ப்பு வந்தது. டைரக்டர் எஸ்பி ஜனநாதன் அவருடைய படம் புறம்போக்கு என்கிற பொது உடைமை அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணேன். அதுக்கப்புறமா படம் எதுவும் பண்ணலை. இதுதான் என் மியூசிக் ஜர்னி. அண்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப டேலண்டடான ஒரு மியூசிக் டைரக்டர். அண்ட் உங்களோட சில்ட்ரன்ஸ் 2 பேருமே வந்து சூப்பர் டேலண்டடான மியூசிஷியன்ஸ். உங்களுக்கு வந்து எந்த தருணத்தில் சார் ஃபீல் ஆச்சு, ஆஹா நம்ம பசங்களுக்கும் இவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்கேப்பா அப்படின்னு உங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு? பசங்களுக்கு கண்டிப்பாக மியூசிக் வரும்னு எனக்கு டே 1லேருந்து தெரியும். அவங்க பிறந்த நாளில் இருந்து அவங்களுக்கு மியூசிக் நிறைய கேட்க வைப்பேன். முதல்ல அந்த கேட்டதுடைய ரிசல்ட்டு தான் அவங்க ஒரு மியூசிஷியன்ஸாக வளர்கிறாங்கன்றது எனக்கு தெரிய வந்தது. மேபி மந்த்ஸ்லேயே தெரியும். மந்த்ஸ்லேயே, ஏன்னா பாட்டு கேட்கும்போது அதனுடைய ரிசல்ட்ஸ் உடனே ஸ்மைலில் தெரியும், பசங்களுடைய ஸ்மைலில். ஸோ அங்கேருந்து அவங்களுக்கு எபிலிட்டி எப்போ ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்ததோ அப்பத்துலேருந்து அவங்களுக்கு மியூசிக்கை ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். அண்ட் லிடியன், எனக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க வாசிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன ஞாபகம் இருக்கா? ட்ரம்ஸ். ட்ரம்ஸா? எந்த வயசுல? 2 வயசுல வாசிச்சேன். 2 வயசுல? எனக்கு அப்ப பேச வருமான்னு கூட தெரியல, நீங்க ட்ரம்ஸ் வாசிச்சிருக்கீங்க. அது எப்படி நடந்தது, அதை சொல்லுங்க. அக்காவோட பர்த்டே. ஸோ
அப்போது அந்த ஈவினிங் வீட்டில் எல்லாரும் இருந்தாங்க. ஸோ அப்போ ஒரு ட்ரெஸ் பாக்ஸ்லேயும் அப்புறம் ஒரு ஜைலஃபோன் ஸ்டிக்லேயும் ஃப்ளோரில் ஒரு ஒரு பேட்டர்ன் வாசிக்க ஆரம்பித்தேன். டக் 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 டக். இது கண்டினியூஸாக நான் வாசிச்சுட்டே இருந்தேன். டியூனும் ஞாபகம் இருக்கு. ஆமாம், அது வீடியோவாக டேடி எடுத்து வச்சுருக்காங்க. ஓ நைஸ். ஸோ அதை பார்த்துட்டு டேடி அதோட நெக்ஸ்ட் டேவே ஒரு ஒரு மினி ட்ரம் கிட் எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ ஃப்ரம் தேர் இட் ஸ்டார்டட். சூப்பர் சூப்பர். அண்ட் நார்மலாகவே வந்து பேரண்ட்ஸ்க்குலாம் வந்து எப்படி இருக்கும்னா, ஓகே என்னோட பசங்களை வந்து நல்லா படிக்க வச்சு டாக்டர் இன்ஜினியர் அப்படியே படத்துலலாம் வர மாதிரி, என் பையன் வந்து ஒரு வயசாக இருக்கும் போதே பிளான் பண்ணிடுவாங்க, அவன் டாக்டர் தான், அவன் இன்ஜினியர் தான். ஆனால் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்கூல் வேண்டாம், டிஃப்ரெண்ட் ஜானரில் வந்து என்னோட சில்ட்ரன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகணும், அவங்களோட டேலண்ட்டை காமிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூல் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கீங்க. எப்படி அது நடந்தது? இனிஷியலாக ரொம்ப பெருசாலாம் பிளான் பண்ணலை. அதாவது ஸ்கூலை நிறுத்தி தான் மியூசிக் பண்ணணும் அப்படின்றது. உண்மையை சொல்லப்போனால் பசங்களை நான் எழுப்ப பிடிக்காது காலையில். ஸோ ஸ்கூலுக்கு போகணுன்னா பசங்களை எழுப்பணும். ஸோ அதை எழுப்பாதீங்கன்னு சொல்லுவேன். அப்போது ஸ்கூலுக்கு போகிற பாசிபிலிட்டியே இல்லாமல் இருந்துச்சு. எவ்ரிடே இதே எழுப்புறேன்னா எழுப்பவே கூடாதுன்னு. அப்போ 10,000 11,000 ஸ்கூல் போக முடியாது. ஸோ யூகேஜி எல்கேஜி அதெல்லாம் பார்த்ததில்ல. அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, அதுவும் லஞ்ச் செஷனுக்கு மேலே மட்டும் 2 தடவை, அதான் 2 வருஷம் பசங்க ஸ்கூலுக்கு போனாங்க. எங்கள் அம்மா டீச்சராக இருந்தாங்க. ஸோ என் டீச்சராக இருக்கிறதால அப்போ குழந்தை வந்து பாப்பா வந்து அம்மா கூடயே ஸ்கூலுக்கு போவாங்க. ஸோ அதனால் ஸ்கூலுடைய என்ன அப்படின்னு வாட் இஸ் வாட் அங்கே என்ன நடக்கும்ன்றது மட்டும் பசங்களுக்கு தெரியும். மற்றபடி ஸ்கூலுக்கு ரெகுலராலாம் அனுப்பலை. ஓகே அமிர்தவர்ஷினி, உங்கள்ட்ட எனக்கு ஒரு சூப்பரான கேள்வி கேட்கணும்னு இருக்கு. உங்களுக்கு வந்து எந்த வயசுல வந்து தெரிய வந்துச்சு நானும் வந்து ஒரு மியூசிஷியனா ஆகணும்ப்பா, எனக்கு இந்த டேலண்ட் இருக்குன்னு எப்போ தெரிய வந்துச்சு? எனக்கு ஞாபகம் இருக்கிறதுலேருந்து நான் சின்ன வயசுலேருந்தே பாடிட்டு தான் இருந்தேன். டேடி எப்போவுமே மியூசிக் ஏதாவது ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க வீட்டில், இல்லைன்னா டேடி என் கூட சேர்ந்து பாடிட்டே இருப்பாங்க. ஸோ நாங்கள் 2 பேருமே எப்போவுமே பாடிட்டே தான் இருப்போம். ஸோ அந்த இதில் தான் இருக்கணும் அப்படின்னெல்லாம் நான் டிசைட் பண்ணலை. வளரும் போதே அப்படியே இது ரொம்ப நல்லா இருக்கு, மியூசிஷியனாக இருக்கணும்னு எனக்கு ஆசை. அப்படியே மியூசிக்கில் போயாச்சு. நைஸ். மியூசிக் ஓகே. எப்போ வந்து பாட ஆரம்பிச்சிங்க? எப்போ பாட்டுல வந்து வாய்ஸ் நல்லா இருக்கே அப்படின்னு தெரிய வந்துச்சு? நல்லா இருக்கு. கண்டிப்பா நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்குப்பா உங்க வாய்ஸ். பேசும்போதே அவ்வளவு சூப்பரா இருக்கு. அப்ப பாடினா எப்படி இருக்கும்? நான் எப்போ பாட ஆரம்பிச்சேன்னு டாடியை தான் கேட்கணும். நீங்க சொல்லுங்க சார், எப்போ பாட ஆரம்பிச்சாங்க? 1 வயசு 1.5 வயசுல இருக்கும்போதே பாடுவா. ப்ராப்பராக மேடையில் ஏறி நின்றுட்டு பாடுற, தூக்கி வச்சுட்டு பாடின இது ஞாபகம் இருக்குது. கங்கை அமரன் சாருடைய ப்ரோக்ராமுக்கு நான் கீபோர்டு வாசிப்பேன். அப்போது வாசிக்கும்போது சார் வந்து, கண்ணா அவங்க பொண்ணு ரொம்ப நல்லா பாடுறாங்களே, ஒரு தடவை நம்ம ஷோக்கு கூட்டுவாங்க அப்படின்னு. அப்போ கூட்டுட்டு பண்ணேன். அப்போது 2 வயசு ஆச்சு. அப்போது அவர் தூக்கி வச்சுக்கிட்டு அவரே மைக் பிடிச்சி பாடறியன் படிப்பறியன்னு பாடினாங்க. அந்த ஸ்வரம்லாம் சேர்ந்து பாடுவாங்க. அப்போ அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ மாலை வாங்கிட்டு வந்து மேடையிலேயே மாலை போட்டு அவர் பாராட்டு தெரிவிச்சு பாடினார். சூப்பரான பாட்டாச்சே. 2 வயசுலயே பாட ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப எங்களுக்காக அந்த பாட்டு கொஞ்சம் பாடினீங்கன்னா நாங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம், ஜாலி ஆயிடுவோம். ஓகே கண்டிப்பா. பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன், ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்து வகை நான் அறியேன், எட்டுல எழுதவில்லை எழுதி வச்சு பழக்கமில்ல, இலக்கணம் படிக்கவில்லை தலக்கணமோ எனக்கு இல்ல, பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன், ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்து வகை நான் அறியேன். வாவ், சூப்பரா பாடுனீங்க. அப்படியே அந்த ஒரு ஃபீலிங்கே நாங்க போயிட்டோம். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ஓகே நெக்ஸ்ட் வந்து உங்க 2 பேர்ட்ட கேட்கணும்னு இருக்கு. என்னன்னா, உங்க அப்பாவை பார்த்து நீங்க வியந்து பாக்குற விஷயம் என்னது? ஆஹா இவ்வளோ சூப்பரான ஒரு பர்சன்பா அப்படின்னு நீங்க அட்மயர் பண்ற பர்சன் உங்க ஃபாதர்ட்ட என்னது? அவங்களோட டெடிகேஷன் சொல்லலாம். இப்போ எந்த ஃபீல்டு எடுத்தாலும் அதில் அவங்க ஃபுல் டெடிகேஷன் அவங்க போடுவாங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கம்போசிங், மியூசிக் கம்போசிங் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஹார்ட் ஒர்க் எல்லாம் ரொம்ப வியந்து பார்ப்போம் நாங்கள். சூப்பர். அண்ட் அவரை சிங்கரா எப்படி நீங்க பாக்குறீங்க? அவர் பாடும் போது அந்த வாய்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். நீங்க ஏதாவது கரெக்ஷன் சொல்லியிருக்கீங்களா? இல்லப்பா இங்க ஸ்ருதி வந்து லைட்டா மிஸ்ஸிங்கா இருக்கு, இங்க மட்டும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணிடுங்க, அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? எந்த பாட்டுக்கு அப்படி சொல்லியிருக்கீங்க? எல்லா பாட்டும் சொல்லிடாதீங்க. அந்த பாட்டை பொறுத்து. அண்ட் வர்ஷன் சார், 2 சில்ட்ரன் வந்து இவ்வளோ டேலண்டடா ஒரு வேற லெவல்ல இருக்காங்க, இப்போ வேற லெவல் பொசிஷன்ல இருக்காங்க.
நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்களோட growth? முடிஞ்சிடுச்சா கேள்வி? சரி, growth அன்னன்னைக்கு வேலை ஒழுங்கா செஞ்சா தன்னால அந்த growth இருக்கும்னு நம்புறேன். நான் பெருசா டார்கெட் எல்லாம் எதுவும் வச்சுக்க மாட்டோம். பசங்களுக்கு இது செய் அது செய்யன்னு எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க நேத்து என்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அதோட இன்னைக்கு பெட்டரா செய்யுங்க. உங்களுக்கு நீங்களே தாண்டி தாண்டி வந்தீங்கனாலே போதும். வேற யாரும் என்ன கம்பேர் பண்றதுக்கு யாருமே வேண்டாம் அப்படின்றது. அதுவே அதாவது ஸ்டடியா அந்த growth இருந்தா போதும். உடனே சக்சஸ், உடனே இது இந்த வயசுலயே சாதிக்கணும் அப்படின்னு உண்மையா அந்த தாட்டே கிடையாது. ஆனா என்னமோ அந்த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்ன்ற ஒரு டைட்டில் வந்தது, அதுல ஒரு சந்தோஷமே தவிர அதுக்கெல்லாம் பெருசா நினைக்கல. அப்படி வரணும்னுலாம் நினைக்கல. அதனாலதான் கின்னஸ் எல்லாம் கூட பண்ணல. ஏன்னா ரெக்கார்ட் பிரேக் பண்றது தான் அது. புதுசா ஒரு ரெக்கார்ட் பண்ணா அது பின்னாடி இன்னொருத்தர் பண்ணுவாரு. அது ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் தான் வளர்க்கும். அந்த மியூசிக் அந்த அழகு அந்த பியூட்டி இருக்காது. 6 கின்னஸ் ஒரே நேரத்துல பண்றது மாதிரி எலிஜிபிளா இருந்தான் அன்னைக்கு. ரெக்கார்டும் பண்ணியாச்சு. பட் ஆனா நான் வேணான்னு சொல்லிட்டேன். அதுதான் உண்மை. ஸோ அது பியானோவில் ட்ரம்ஸில் ஃபாஸ்டஸ்ட் பீட், ஃபாஸ்டஸ்ட் பியானோ, பிளைண்ட் ஃபோல்டு, இந்த மாதிரி 6 டிகிரி பிச் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நோட்ஸை கண்டுபிடிக்கிறது, அதை ஃபாஸ்ட்டாக சொல்கிறது, கார்டு எல்லாமே அந்த டைமிங் டியூரேஷன் 1 மினிட்குள்ளே ஒரு 6 கின்னஸ். அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இது ஒரு இந்த காம்படிஷன் கூட வந்தது காரணமும் என்னென்னா, நிறைய இன்டர்வியூஸில் கூட சொல்லியிருந்திருப்பேன். பண்ணும்போது ஒரு விஷயத்த ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒழுங்காக செய்யுங்க, இல்லைன்னா அந்த வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மியூசிக்கில் செய்யும்போது அப்போ தான் நீங்கள் ஒரு வேர்ல்டுலே பெஸ்ட்டாக வருவீங்கன்னு இந்த வார்த்தை நிறைய தடவை கேட்டு டெஸ்டினியே ஒரு காம்படிஷன் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டுன்னு ஒரு டைட்டிலோட வீட்டுக்கு கதவு தட்டுற மாதிரி ஒரு இமெயில் இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. உங்கள் யூடியூப் எல்லாம் பார்த்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களான்னு. ஸோ அதில் கொடுத்த ஓகே தான் 190 கண்ட்ரீஸில் அது மல்டி ஆர்ட் ப்ரோக்ராம். இட்ஸ் நாட் ஓன்லி மியூசிக் காம்படிஷன் கிடையாது. அது நிறைய ஆர்ட்ஸ், நிறைய ஃபீல்டுலேருந்து நிறைய பேர் ஏஜ் லிமிட் இல்லாமல் வந்தாங்க. அதில் இப்படி ஒரு மெஸ்மரைசிங் ஆக்டெல்லாம் பண்ணதால் இந்த சக்ஸஸ் வந்தது. அதனால் இப்படியே போனால் போதும். பெரிய நேம் வாங்குறது, எந்த அவார்டு வாங்கினாலுமே நெக்ஸ்ட் என்னன்னு தான் எல்லாரும் பார்க்குறாங்க இன்னை வரைக்கும். ஸோ இதுக்கு முடிவே கிடையாது சக்ஸஸ்க்கு. அந்த மாதிரி அது என்லெஸ். அதனால் சந்தோஷமாக அவங்க செய்கிற வேலையை சந்தோஷமாக செய்துட்டு போனாலே ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே. சூப்பர் சூப்பர். லிடியன், நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா 6 கின்னஸ் ரெக்கார்ட் ஆச்சே மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல அப்பா இருக்காங்கன்னு பயப்படாதீங்க. இல்ல நான் உண்மையா தான் சொல்றேன். அது மத்தவங்களோட ரெக்கார்டை பிரேக் பண்ணி நம்ம ஒண்ணு அங்க போவேன். இல்லைன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. சார் எவ்வளவு தண்டடக்கும் இந்த வயசுலயேப்பா. உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ்க்கு உங்க அம்மா டெஃபினட்டா ஒரு பேக் போனா இருப்பாங்க. அண்ட் உங்களுக்கும் சார் வைஃபா ஷீல் ஆல்வேஸ் பி as a support. ஸோ அவங்கள பத்தி கொஞ்சம் வார்த்தைகள் எங்களுக்காக. நாங்கள் என்ன வாசிச்சாலும் உட்காந்து அவங்க ரசிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் ரொம்ப நல்லா குக் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள்லாம் ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு அவங்க ஒரு ரீசன் சொல்லலாம். ஸோ அம்மா இப்போ நாங்கள் எந்த கிளாஸ் போனனாலும் அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ ஷீ இஸ் அ வெரி பிக் சப்போர்ட் இன் ஆர் லைஃப்ஸ். வர்ஷன் சார், அடுத்த கேள்வி உங்களுக்கு தான். மியூசிக் டைரக்டரா புறம்போக்குன்னு ஒரு நல்ல ஸ்டார் காஸ்ட் மூவி, ஒரு சூப்பரான வே டு எஸ்டாப்ளிஷ் ஒன் செல்ஃப் அஸ் அ மியூசிக் டைரக்டர். அது நல்லா ரிசீவும் ஆச்சு. பெரிய ஸ்டார் காஸ்ட், அதுவும் நேஷனல் அவார்ட் வின் பண்ண டைரக்டரோட பண்ணீங்க. அதுக்கப்புறம் எங்க உங்களை காணுமே, நாங்களும் தேடுறோம் எங்க இருக்காரு வர்ஷன் சார்னு நம்மளோட சினி ஃபீல்ட்ல. ஏன் எங்க போனீங்க? யாருமே கூப்பிடல. அதுதான் உண்மை. அதுக்கப்புறமா நிறைய படம் வரும் நான் தான் நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஒன்றும் வரலை. அது போய் வாய்ப்பு கேட்குறதுக்கு எனக்கு மனசு இல்லை. எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் தான் சார் போகணும் அப்படி இப்படின்னு. போய் நீங்கள் இந்த மாதிரி படம் பண்ணியிருக்கேன்னு சொல்லணும். அது நமக்கு வராது. அதனால் சரி, இந்த மாதிரி போய் வாய்ப்பு கேட்டு இது பண்ணுறத விட கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக டைமை பசங்களுக்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வருஷம்தான் என்னுடைய ஒர்க் எல்லாத்தையும் பண்ணாமல் நான் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணுற ஹவர்ஸு அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு நான் பசங்களுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதனால் சந்தோஷம். வெரி நைஸ். அண்ட் அந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக் டைரக்டரா, அதுவும் நேஷனல் அவார்ட் வின்னிங் டைரக்டரோட, ஹவு இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்? அண்ட் விஜய் சேதுபதி வேற நடிச்சிருந்தார் அதில். ஆர்யா அவரும் விஜய் சேதுபதி சாரும் ஷாம் இவங்க 3 பேரும் மெயினாக பண்ணாங்க. கார்த்திகா நாயர் ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க.
ஸோ எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம். ஃபஸ்ட்டு படம்ன்றதால எனக்கு அந்த பயம் இல்லை. ஏன்னா ஒர்க்குன்னும் போது இப்போ பயமாக இருக்கு பேசுறதுக்கு. வேலை வரும்போது சுத்தமாக அந்த பயம் இல்லை, கான்ஃபிடென்ஸ் தான் இருந்துச்சு. என்ன கேட்டாலும் பண்ணி கொடுக்க முடியும். எப்படி வேணும், எழுதி நோட்ஸ் கம்போஸ் பண்ணி தரணுமா ஸ்கோரு, இல்லை எப்படி எல்லாத்தையும் நீங்கள் வீடியோ பண்ணுவீங்களா, அந்த அளவுக்கு ஒரு தைரியம். ஸோ பட் நிறைய டைம் அவங்களுக்கு இருந்துச்சு. 1.5 வருஷம் படம் ஷெட்யூல், பெரிய மூவின்றதால 1.5 வருஷம் இருந்துச்சு. கம்போசிங் எல்லாம் 1 மாதத்துலேயே முடிஞ்சிடுச்சு. எல்லாம் எந்த பாட்டு போட்டாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஓகே பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேறு ஏதாவது ஆப்ஷன் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப அதையும் பண்ணி தருவேன். திரும்ப இல்லை முதல்ல போட்டதே நல்லா இருக்கு, அதே வச்சுங்கன்னு. நல்லா ரொம்ப ஹெல்த்தியாக போச்சு. ஆனால் அந்த படத்துக்கு நான் ஆர்ஆர் பண்ணலை, பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணலை, ரீரெக்கார்டிங் சொல்லுவாங்க, அது பண்ணலை. வெறும் சாங் மட்டும்தான் பண்ணேன். அது என்னுடைய ஸ்ரீகாந்த் தேவா அவர் பண்ணியிருந்தார், நண்பர் அவர். சார் ஏற்கனவே கமிட் பண்ணியிருந்தார், பாட்டுக்கு நீங்கள் பண்ணுங்க தம்பி, படத்துக்கு அவர் பண்ணுவாருன்னு சொல்லி. ஸோ எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்துச்சு. அது சூப்பர். நீங்க ஒரு படம் பண்ணாலும் அது தரமான படமா பண்ணீங்க. ஆடியன்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகா ரிசீவ் பண்ணாங்க எல்லா சாங்ஸையும். அதுல இருந்து ஒரு சாங் உங்களுக்காக. ஓ சரி. மெரினா பீச்சில் நடந்தா காத்துல கலந்தா மூச்சில் கவுந்துட்ட மாப்பிள்ள படவா ராஸ்கொல்லு இதுவா மேட்டரு ஜெயிலு டார்ச்சரு புரியல ஃபியூச்சரு பறவையாக பிறந்து விட்டால் சிறைகள் இல்லையடா பறந்து போக நமக்கு 2 சிறகு இல்லையடா சும்மா வந்ததில்லை ஜெயிலு நம்ம கட்டியது நமக்கு லாடம் கட்டியது மெரினா பீச்சில் நடந்தா காத்துல கலந்தா மூச்சில் கவுந்துட்ட மாப்பிள்ள. இங்கே யுத்தம் கூட வெடிக்கும், போலீஸ் லத்தி சார்ஜும் எடுக்கும், போட்டு தள்ளு என்கவுண்டரு காட்சி கூட நடக்கும். அட சாட்சி ஏது நமக்கும், அரசியலும் கிரிமினலும் கலக்கும் சிறை கூடம், அதுல கலங்குதடா நாடும். உலகம் உருண்டை என்றவனையே உள்ள தூக்கி போட்டா, அதுக்கு இப்போ மன்னிப்பு கேட்டா. பெரிய பெரிய புத்தகம் எல்லாம் பிறந்த இடமடா, இது அரிய பெரிய தத்துவம் எல்லாம் விளைஞ்ச நிலமடா. மெரினா பீச்சில் நடந்தா காத்துல கலந்தா மூச்சில் கவுந்துட்ட மாப்பிள்ள படவா ராஸ்கொல்லு இதுவா மேட்டரு ஜெயிலு டார்ச்சரு புரியல ஃபியூச்சரு. வாவ், சூப்பரா பாடுனீங்க. லிடியன், நெக்ஸ்ட் क्वेश्चन உங்கள்ட்ட தான். உங்களுக்கு வந்து எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லிடியன் வாசிக்க தெரியும்? 1 2 ஒரு 15 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். 15 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பீங்களா நீங்க? கத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்? பியானோ, ட்ரம்ஸ், தப்லா, மிருதங்கம், கிட்டார், பேஸ் கிட்டார், ஹார்மோனிகா, மெலடிகா, கஞ்சீரா, தவில், வயலின் அண்ட் மேண்டலின் அண்ட் மேர்லின் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அப்புறம் ஷியாருவான்னு ஒரு சைனீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கப்புறம் வீணை. இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வந்தாச்சா? ஐயோ இல்லை, அப்புறம் ட்ரம்பெட் வாசிப்பேன். சார், எனக்கு ஒரு டவுட். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசிக்கணும்னா வெளியில இருந்து கூப்பிடவே வேணாம் போல இருக்கே. வீட்லயே வந்து இந்த மாதிரி ஜாம்பவான்களை வச்சிருக்கீங்க, அவங்களே வந்து இங்க முடிச்சுட்டு டகடகன் இங்க முடிச்சுட்டு அப்படியே இப்படி அப்படியே வந்துருவாங்கல்ல. கம்போசருக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் தெரியணும். முதல்ல இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரேஞ்ச் மட்டும் தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி கம்போஸ் பண்ணுவாங்க. இப்போது எல்லாமே பாசிபிலிட்டிஸ், ஏன்னா கீபோர்டில் எல்லாமே கம்போஸ் பண்ணுற அதெல்லாம் வந்துருச்சு. இருந்தாலும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய ஃபீல் தெரியணுன்றதுக்காக எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லதுன்னு சொன்னேன். அவன் எல்லாத்துக்கும்
அதனால் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தான். அவனுக்கு ஈஸியாக எல்லாம் வந்துடுறதால அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்டு கற்று வச்சுக்கிட்டு இருக்கான். அண்ட் சார் இங்க வந்து எல்லாருமே வந்து நான் வந்து ஒரு பெரிய சிங்கர் ஆகணும், டான்சர் ஆகணும்னு டெலிவிஷன் ஷோஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வந்து என்னோட டேலண்ட்டை காமிக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. பட் நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து நீங்கள் வந்து அதாவது இன்டர்நேஷ்னலாக வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்னு ஒரு பிரம்மாண்டமான ஷோவில் போயிட்டு அதுவும் நம்ம உங்களோட டேலண்ட்டை வேற காமிச்சு வின் பண்ணியிருக்கீங்க, டைட்டில் வின்னர். ஹவு டிட் தட் மேஜிக் ஹேப்பன்? பளிச்சுன்னு ஒரு பிரகாசம், அது எப்படி நடந்தது? லிடியன் நீங்க சொல்லுங்க. டாடி சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் போனோம், ஒரு 1 month பிஃபோர் சொன்னாங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்க வைக்க சொன்னாங்க. நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், அங்கே போனோம், பெர்ஃபார்ம் பண்ணோம், அது அப்படியே நடந்துருச்சு. அப்படியே நடந்தது. இல்ல இவ்ளோ பெரிய விஷயத்த அட்லீஸ்ட் ஒரு 4-5 லைன் சொல்லுவீங்கன்னு பார்த்தா போனேன் நடந்துச்சு, அவ்வளவுதான். எப்படி இருந்தது சார் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? சொல்லுங்க. அந்த மேஜிக் பயமா தான் இருந்தது சொல்ல போனா. இங்கிருந்து கிளம்புறதுல இருந்து எப்படி நடக்க போகுது. ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, ப்ராக்டிஸ் பண்ணதால ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி சின்ன பையன், அவன் பியாண்ட் இஸ் எபிலிட்டி ஏஜ் அது இது பார்த்தா அதை மீறி தான் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தான். ஸோ என்னன்னாலும் அவனால் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை அது மட்டும்தான் இருந்துச்சு. பட் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் 190 கண்ட்ரிஸு. அதில் வீடியோஸ்லேயே நிறைய எலிமினேட் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வர்ற வந்து ஒரு 60 அந்த மாதிரி கண்ட்ரிஸ் தான் நினைக்கிறேன். 60-65 கண்ட்ரிஸ் வந்து லைவில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. மல்டி ஆர்ட்ஸ் அங்கே பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொருத்தரோட ப்ராக்டிஸும் அவங்களுடைய எபிலிட்டிஸ் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் நம்பிக்கை இருந்தது, இதே மாதிரி தான் நாமளும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை நாம் என்ன பையனும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கான், எதுக்கும் இவன் குறைஞ்சவன் இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ஒவ்வொரு எபிசோடும் போகும்போது அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து மெஸ்மரைசிங்காக இருந்துச்சு. இந்த பிளைண்ட் கண்ணு மூடிட்டு வாசிக்கிறது, ஃபாஸ்டஸ்ட்டு பியானோ டச்சில் வாசிச்சது, அதே மாதிரி இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ். ஆக்சுவலாக அந்த ஃபைனலுக்கு அப்புறமா இன்னும் ஒரு 2-3 ரவுண்ட் வச்சா கூட எங்ககிட்ட அந்த கண்டென்ட் இருந்தது. அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ வச்சுருந்தோம். நாங்களே சாய்ஸில் தான் இருந்தோம், இது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு. அந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து தான் இல்லை இதே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ ஒரு ஈஸியாக தான் எங்களுக்கு போச்சு. ஏன்னா எதுவுமே அவன் பண்ணுறது பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அந்த அந்த வயசுக்கு. நைஸ். அண்ட் அங்க இருந்த ஜட்ஜஸ்லாம் வந்து எப்படி இருந்தாங்க? நம்மளோட ஜட்ஜிங் இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், அங்க வந்து டிஃப்ரெண்டாலாம் ஜட்ஜ் பண்ணுவாங்கல்ல. சோ அங்க ஜட்ஜஸ் வந்து எவ்வளவு வெல்கமிங்கா இருந்தாங்க? ஜட்ஜஸ் were so kind to me. என்னோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதும் எல்லாரும் என் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, என் கூட வந்து நல்லா பேசினாங்க. அதுலேயே முக்கியமாக ட்ரூ பேரிமோர்னு ஒரு ஜட்ஜ், அவங்க என்னோட பொண்ணுக்கு பியானோ சொல்லி தர முடியுமான்னு கூட கேட்டாங்க. ஸோ ஷி வாஸ் ஸோ கைண்ட். அண்ட் அது 3 அமெரிக்கன் ப்ரைம் ஜட்ஜஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 50 கண்ட்ரீஸ்லேருந்து வேர்ல்ட் ஜட்ஜஸ் இருந்தாங்க. அது வால் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. இவங்க 660 வரைக்கும் ஓட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்க செலக்ட் பண்ணுறது. ஸோ இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். வெரி நைஸ். அண்ட் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சொன்ன மாதிரி வந்து அது வந்து எல்லாருக்குமே ஒரு கனவா இருக்கும், அங்க போயிட்டு வந்து நம்ம டேலண்ட்டை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க டைட்டில் வின்னர், அதெல்லாம் வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆச்சா? ஆஹா நான் டைட்டில் வின் பண்ணிட்டேன். அண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க அதுக்காக? டைட்டில் வின் மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது 2 டீம் ஸ்டேஜில் வச்சுட்டு அதை டிசைட் பண்ணாங்க. அப்புறம் நான் இன்னொரு டீமுக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், அவங்க எலிமினேட் ஆயிட்டாங்க நம்மளால. அவங்களுக்கு நம்ம அவார்டு குத்துலாம்னு நினைச்சீங்களா? இல்ல அவங்களும் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, அவங்க அந்த டெடிகேஷன்ல அவங்களுக்கு இருந்துச்சு. So I felt happy and also sorry for them at the same time. சூப்பர். அண்ட் அமிர்தா நீங்க சொல்லுங்க, உங்களோட பிரதர் வந்து இவ்வளோ சூப்பரான ஒரு லெவல் வந்திருக்காரு, நீங்க வந்து அவரை ட்ரெயின் பண்ணுவீங்களா? எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க உங்க பிரதர்? உங்களோட இன்புட்டை பத்தி சொல்லுங்க. ப்ராக்டிஸ் எல்லாமே அவன் தான். ஏதாவது இந்த எக்ஸ்பிரஷன் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் நான் சொல்லுவேன் அவனுக்கு, மற்றபடி எல்லாமே அவன் தான் பண்ணான். வின் பண்ணப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக டேடியும் தம்பியும் சொல்லலை எனக்கு, இன்னைக்கு தான் ஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. நாங்கள் அடுத்த நாள் தான் ஃபைனல்ஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தோம். நானும் மம்மியும் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஃபைனல்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி நாளே காம்படிஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு நாங்கள் இன்னும் பயத்துலேயே இருக்கோம், ஐயோ நாளைக்கு காம்படிஷன் என்ன ஆக போகுது. அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவார்ட் காட்டி நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் எங்களுக்கு ஒன்றுமே புரியல. பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. சூப்பர். லிடியன் உங்களோட குருனா நீங்க யாரை சொல்லுவீங்க? டக்குனு சொல்லிட்டீங்க, இவங்க 2 பேர் தான்ப்பா. நீங்களும் வந்து ஒரு சூப்பரான சிங்கர் அண்ட் ஃப்ளூட் சூப்பரா வாசிப்பீங்க, மியூசிஷியன். உங்களோட தம்பியோட வளர்ச்சியை வந்து எப்படி பாக்குறீங்க?
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவ்வளோதானே தவிர இன்னும் நிறைய இருக்கு ஒர்க் பண்றதுக்கு. அதுக்கு தான் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அண்ட் லிடியன், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு அந்த டைட்டில் வின் பண்ணோனே லைஃப் அப்படியே மாறிடுச்சுல. நீங்க வந்து வேர்ல்ட் டூர்லாம் வேற பண்ணீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஷோஸ்லலாம் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. வெல், இப்போ அமெரிக்கா ஒரு 10 times போயிருக்கோம். ஸோ அங்கே போனதுலேயே எங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நான் இங்கே இருக்கிற கேகே நகருக்கே போக முடியல, இந்த அமெரிக்கா அப்படி கேஷுவலாக 10 times போயிட்டு வந்ததும் பக்கத்து தெரியுது அமெரிக்கா அப்படிங்கிறாரு. ஸோ ஈச் டைம் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் இருக்கும். அதில் ஒரு வாட்டி போனது தான் இந்த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட். ஸோ நான் எப்போ அங்கே போனாலும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஆஸ்திரேலியா போயிருக்கேன் எங்கள் டேடி எங்கள் ஃபேமிலி கூட. அதுக்கப்புறம் நிறைய நாடு, இந்த அர்ஜென்டினா, போலாண்ட், இங்கெல்லாம் போனால் ஒரு போலாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் ஒரு 6 minute ஸ்டாண்டிங் அவேஷன் கிளாப்பிங் எனக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பெரிய ஷோஸ்லாம் கூட உங்களை வந்து கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க. எலன் ஷோ அந்த மாதிரி பிரம்மாண்டமான பிக் ஷோஸ் இங்கெல்லாம் வந்து ஒரு ஃபேனா நிறைய பேர் பார்ப்பாங்க. அதுல வந்து நீங்க சீஃப் கெஸ்டா போயிருந்தீங்க நிறைய பிக் ஷோஸ்ல. அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த எலன் ஷோக்கு போகிறது ஒரு என்ன சொல்ல, ஒரு ட்ரீம் கம் ட்ரூன்னு சொல்லலாம். பிகாஸ் ஷீ வாஸ் ஸோ கைண்ட் டு மீ அண்ட் ஷி வாஸ் லைக் த ரூலிங் தட் பிளேஸ். ஸோ அவங்க கூட போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அண்ட் ஆல்சோ ஷீ கிஃப்டட் அ பிளேசர் டு மீ, ஒரு மூன் ஆன் த பேக். ஸோ அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஏஆர் ரஹ்மான் சார் வந்து உங்களை பார்த்துட்டு என்ன சொன்னாரு, என்னென்ன வார்த்தைகள்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ணாரு, அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அந்த காம்படிஷன் வின் பண்ண அடுத்த நாள் எனக்காக ஒரு ஃபெலிசிட்டேஷன் இந்த செரிமனி மாதிரி அவரோட மியூசிக் காலேஜில் வச்சார், கேஎம் மியூசிக் கன்சர்வேட்டரி. ஸோ அப்புறம் அவர் வீட்டுக்கு வந்து என்னோட பியானோவில் வாசிச்சு பார்த்தாரு. ஸோ இட் வாஸ் ஆல் வெரி மெமரபிள் மூமெண்ட். நைஸ். அண்ட் இசைஞானி இளையராஜா சார் கூட உங்களை பாராட்டினாராமே, அதை பற்றி சொல்லுங்க. நாங்கள் இந்த லாக்டவுனில் டெய்லி ஒரு போஸ்ட் யூடியூப்பில் போட்டோம். அது இளையராஜா அங்கிள் சாங்ஸ், அப்புறம் அந்த வெஸ்டர்ன் கிளாசிக்கல் பீஸ், ஏஆர் ரஹ்மான் அங்கிள் சாங்ஸ். ஸோ அதில் ஒரு ரீக்ரியேஷனில் வந்து ஒரு நாள் இந்த திருவாசகம் அவர் பண்ண ஒரு ஆல்பம், அவர் அங்கே ஹங்கேரியில் புடாபெஸ்ட் ஆர்கெஸ்ட்ரா வச்சு அவர் ரெக்கார்ட் பண்ண ஒரு ஆல்பம்னு நான் அங்கே வீட்டில் ரீக்ரியேட் பண்ணோம். நான் ஃபுல்லாக அந்த ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி வீடியோ எடுத்து நான் எடிட் பண்ணிட்டேன். அப்புறம் அக்கா ஃப்ளூட் வாசிச்சாங்க, அவங்க பாடினாங்க. அப்புறம் நான் கூட கொஞ்சம் பண்ணேன். அப்புறம் டேடி தான் ஃபுல் மெலடி எண்ட் டு எண்ட் பாடினாங்க. ஸோ அது நாங்கள் ஆல்மோஸ்ட் அந்த சேம் சவுண்ட் நாங்கள் ரீக்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு அடுத்த நாளே இளையராஜா அங்கிள் ஒரு வீடியோ காலில் வந்தார். அது பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, அப்புறம் நீங்கள் என்ன மாதிரியே பாடுறீங்கன்னு டேடியை பார்த்து சொன்னார். அதுக்கப்புறம் அவரோட இன்னொரு ஆல்பம் இந்த நத்திங் பட் வின் கூட அதுலேருந்து ஒரு கம்போசர்ஸ் பிரெத்னு ஒரு 16 minute பீஸ் நாங்கள் ரீக்ரியேட் பண்ணோம். ஸோ அது கேட்டுட்டும் அவர் அப்ரிஷியேட் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு சாங் நான் உங்களுக்கு ஒன்று தரேன், நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி ஒரு அரேஞ்ச் பண்ணி தாங்கன்னு சொன்னார். அது எஸ்பிபி அங்கிள் பாடின கடைசி பாட்டு. அது இந்த கோவிட்காக பண்ணது, பாரத பூமி. அப்புறம் தமிழில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹிந்தியில் ஷான்னு ஒருத்தர் பாடினார். ஸோ அந்த பாட்டு தான் நாங்கள் இளையராஜா அங்கிள் கூட ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண சாங்கு. ஸோ ஆல் தட் வாஸ் வெரி அன்ஃபர்கெட்டபிள் மெமரி. ஸோ தீபாவளி ஸ்பெஷலாக எனக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் தான். நம்மளோட ஜெயா டிவி நேயர்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு ரீக்ரியேஷன் சாங் வந்து நீங்கள் பண்ணி இப்போ காமிச்சிங்கன்னா நான் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன், மக்களும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. Bupar zupapar huliyai karakar hukatomi hukatomi chomi bami binkatomi mishkatoria ashpatoria ஏஞ்சோடி மஞ்சக்குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி அட்டம் போடடி பாட்டு பாடடி அட்டம் போடடி பாட்டு பாடடி சூடான பொட்டல் காடு ஜோராக கத்திப்பாடு வண்ணப்பாரு மண்ணப்பாரு பொண்ண போல மின்னும் பாரு ஏஞ்சோடி மஞ்சக்குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி
தழுவி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி சூடான பொட்டல் காடு ஜோராக கத்தி பாடு பொன்னப்பாரு பொன்னப்பாரு பொன்ன போல மின்னும் பாரு ஏன் ஜோடி மஞ்சக்குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி பலி 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 லாபம் பலி 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 லாபம் பலி 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 ஏறு பிடிச்சா சோறு கொடுக்கும் ஊரு அது நீர் பிடிக்க காசு கொடுக்கும் ஊரு இது ஆஹா ஏறு பிடிச்சா சோறு கொடுக்கும் ஊரு அது நீர் பிடிக்க காசு கொடுக்கும் ஊரு இது முத்தத்தா கோத்து மொத்தமாய் சேர்த்து தரவா வரவா அதாகம் இருந்தா நேரில வந்து நீர் கொடு அடி ஆசை இருந்தா தேரில வந்து மாலையிடு தாகம் இருந்தா நேரில வந்து நீர் கொடு அடி ஆசை இருந்தா தேரில வந்து மாலையிடு 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 ஏன் ஜோடி மஞ்சக்குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவே ஏன் ஜோடி மஞ்சக்குருவி அட சாஞ்சாடு நெஞ்ச தழுவி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி சூடான பொட்டல் காடு ஜோராக கத்தி பாடு ஒன்னப்பாரு ஒன்னப்பாரு பொன்ன போல மின்னும் பாரு ஏன் ஜோடி மஞ்சக்குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி சூப்பர், ரொம்ப மெஸ்மரைசிங்கா இருந்தது. விட்டா நான் திருப்பி திருப்பி கேட்பேன், அவ்வளோ சூப்பரா இருந்தது. காதுக்கு வந்து அப்படியே அவ்வளோ இனிமையா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். நான் கேட்டோன்னே வந்து டக்குன்னு வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச். வர்ஷன் சார், இங்கே மியூசிக் டைரக்டரா ஃபேமஸாக வந்திருந்த போது ஒரு ஆல்பம் சாங் உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போச்சு. நம்ம மறைந்த எக்ஸ்சிஎம் அம்மாவை பற்றின ஒரு சாங், ரொம்ப எமோஷ்னலான சாங் வந்து நீங்கள் கம்போஸ் பண்ணியிருந்தீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். இந்த சினிமாக்கு அப்புறமா நிறைய இண்டிபெண்ட் சாங்ஸ் பண்ணி பழக்கம் எனக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த அம்மா மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருந்தது. அவங்களுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். சிஎம்மாக இருக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு பியானோனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ பையன் பியானோ வாசிக்கும்போது ஏதோ ஒரு கனெக்ஷன் எனக்கு அவங்க மேலே இருந்தது. எப்பயாச்சும் அவங்களுக்கு தெரிய வரணும் பையன் வாசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருப்பேன். அப்போ அந்த அந்த ட்ரீம் இனி நடக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவங்க இறந்த உடனே மனசு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்றது மியூசிக்கலாக தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு கம்போசிங் பண்ணி என்னுடைய நண்பர் ஒருத்தரை பாட்டு எழுத வச்சு அது பண்ணேன். அது உண்மையான அன்பால் அவங்களுக்கு பண்ணேன். அது எந்த ஒரு இந்த கமர்ஷியல் தாட்டோ இல்லை ஃபேமுக்காக பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதனால தான் என்னமோ அந்த பாட்டு அவ்வளோ வைரலாக ரீச் ஆகி அந்த அம்மாவுடைய சமாதியில் கிட்டத்தட்ட ஒரு 3 months அது காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் தொடர்ந்து பாடிக்கிட்டு இருந்தது அந்த பாட்டு. ஸோ அதுதான் அவங்க எனக்கு பண்ண பிளெஸ்ஸிங்னு நினைக்கிறேன். சூப்பர் சார், சூப்பர். நிஜமாலே மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல ரீச் இருந்தது, நல்லா கனெக்ட் பண்ணாங்க அந்த சாங்கோட. இட் வாஸ் வெரி எமோஷ்னல். அண்ட் சார், அடுத்தடுத்து உங்களோட இண்டிபெண்ட் ஆல்பம்ஸை பற்றிலாம் சொல்லுங்கள்.
இண்டிபெண்ட் ஆல்பம்ன்ற மாதிரியெல்லாம் நான் இந்த ஆல்பம்னா ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஆல்பம். அந்த மாதிரி நான் ஆல்பம் நிறைய பண்ணலை. நான் இப்போ ஒரு புது கான்செப்டை நான் வந்து ஒரு இனிஷியேட் பண்ணேன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னே யாரும் அது பண்ணதில்லை அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னா, ஒரு அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஒரு மெட்டீரியலாக கிஃப்ட் கொடுக்கறத விட மியூசிக்கலாக கிஃப்ட் பண்ணணும் இனிமேல் இந்த வேர்ல்டு அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு எனக்கு. அதாவது இப்போ என் மகனுக்கு ஒரு பர்த்டே, என் மகளுக்கு ஒரு பர்த்டே அப்படின்னா இவங்களுக்கு வந்துட்டு நான் பொருளாக வாங்கி கொடுத்து ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்து அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு சாங்காக அப்பாவுடைய டெடிகேஷன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி. இப்போ எப்படி அம்மாவுக்கு சிஎம்க்கு ஒரு சாங்கு இறந்ததுக்காக பண்ணது, என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வெட்டிங்கோ ஒரு பர்த்டேவோ ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கான டெடிகேட் பண்ணுற பாட்டு, ஒரு விரோதியாக இருந்தால் கூட சரி, அவங்கள திரும்ப ஒன்றா சேர்றதுக்கு அவங்களுடைய எமோஷன்ஸை நேராக பேச முடியாது, சில நேரங்களில் பாட்டாக கொடுத்து அவங்கள புரிய வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மியூசிக் வந்து ஒரு பெரிய ஒரு பிரிட்ஜாக இருக்கும்ன்ற மாதிரி நினச்சேன். ஸோ இதை ஒரு புது கான்செப்டாக அப்படின்னு சொல்லிட்டு நான் இனி சினிமாவில் படம் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, வந்தால் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். நல்ல படங்கள், நல்ல ஒரு கதை, நல்ல ஒரு ஏதோ ஒரு கருத்து ஜனங்களுக்கு சொல்கிற மாதிரி அப்படி ஒரு படம் வந்தால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் இருக்கேன். அது வர வரைக்கும் பசங்களுக்கு பின்னாடி ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் கம்போஸ் பண்ணுறது எல்லாம் என்ன ஆக போகுது, இதெல்லாம் பேங்க்கில் சேர்ந்து ஹார்ட் ட்ரைவில் ஸ்பேஸ் தான் பிடிக்குது, பேப்பர்ஸ் எல்லாம் நிறையுது. ஸோ இதை வந்து ஏதாவது ஒரு வெளியே வர வைக்கணும்னா இப்படி ஒரு கான்செப்டை பண்ணி இனி யாருக்கு என்ன தேவையோ நம்ம பாட்டு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கான்செப்ட், அதாவது வர்ஷன் ஃபேமிலி மியூசிக் டைரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் போட்டு, ஃபேமிலிக்காக உங்களுடைய குடும்ப மியூசிக் டைரக்டர்ன்ற மாதிரி. உங்களுக்கு எதாவது தேவைன்னா, உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணணும், கிஃப்ட் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அந்த மாதிரினா என்னை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க, நான் ஒரு பாட்டு பண்ணித்தரேன் அப்படின்னு. இதுதான் இனிமேல் நான் செய்யக்கூடிய ஆல்பம். இதில் வந்து எந்த கமர்ஷியல் தாட்டும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு டியூனில் ஒரு லைஃப் சேஞ்சிங் டியூனாக அமையலாம் ஒரு மியூசிக் கம்போசருக்கு. ஒரு படத்தில் ஒரு பாட்டு போட்டால் அந்த பாட்டு ஹிட் ஆச்சுன்னா இன்றைக்கி அவருக்கு ஒரு 100 படங்கள் வரும். ஆனால் அந்த மாதிரிலாம் எந்த செகண்ட் தாட் இல்லாமல் ஒரு நல்ல டியூனாக இருந்தால் எப்படியோ அது இன்னொருத்தவங்களுக்கு இப்படி ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டுக்கு அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு அதை நான் அப்படியே மறந்துடுவேன். அது என் டியூன் இல்லை, அது அவங்களுடைய ஃபேமிலி டியூன்ற மாதிரி. ஸோ இதுதான் ஒரு சர்வீஸாக பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு கான்செப்ட். நைஸ். ஒரு யூனிக்கான டேலண்ட் அண்ட் ஒரு யூனிக்கான நேம் கூட நீங்க சொன்னீங்க, ஃபேமிலி மியூசிக் டைரக்டர். இது கேட்கவே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் லாஸ்ட் பர்த்டேக்கும் கூட நீங்க லிடியனுக்காக ஒரு சாங் வந்து ரெடி பண்ணீங்கல்ல. லிடியன் எப்படி இருந்தது அந்த சாங்? எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோட பர்த்டே நைட் 12 o'clock அப்போ டேடி வீட்டுக்கு வந்து ஒரு பென்ட்ரைவ் கொடுத்தாங்க. என்னன்னு ஓப்பன் பண்ணி பாருன்னு சொன்னாங்க. பார்த்தா ஒரு பாட்டு இருந்துச்சு. அதில் நிறைய மியூசிஷியன்ஸ் அதில் வாசிச்சிருந்தாங்க. அப்புறம் அக்கா ஃப்ளூட் வச்சுருந்தாங்க. டேடி ஃபுல்லாக அவங்களே லிரிக்ஸ் எழுதி பாடியிருந்தாங்க. ஸோ அப்புறம் என் பேர் லிடியன். அந்த லிடியன்னா மியூசிக்கில் அந்த கல்யாணி ராகம்னு அர்த்தம். அதுக்கு வெஸ்டர்ன் நேம் தான் அந்த லிடியன் சொல்லுவாங்க. ஸோ அதே ராகத்தில் ஒரு பாட்டு பண்ணி எனக்கு பிடிச்ச ஒரு டைம் சிக்னேச்சர் 7/8 இது பண்ணி அது டேடி எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நைஸ் நைஸ். அண்ட் பர்ஷன் சார், உங்களோட பையன் வந்து நல்லா புகழ்ந்துட்டார் அந்த பாட்டை பற்றி. பட் உங்களோட வாய்ஸ்லேருந்து எங்களுக்கு அந்த பாட்டு வந்து ஒரு 2 லைன் கேட்டால் கூட ரொம்ப ஹாப்பி ஆகிடும். எங்களுக்காக பாடி காமிங்க. ஆரிராரோ 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 ஆரிரோ ஆரிராரோ 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 ஆரிரோ. 7 ஸ்வரங்கள் குழந்தை வடிவில் மீண்டும் பிறந்து வந்ததென்ன, 4 திசையும் ஓங்கி ஒலிக்கும் நாதஸ்வரம் பெயர் கொண்டதென்ன. வாழ்கவே நீ வாழ்கவே, வாழ்கவே நீ வாழ்கவே, பிறந்த பையனை அடைந்து நீயும் உலகம் போற்ற வாழ்கவே. உருகுதே என் ஜீவனே, இறைவன் அளித்த இனிய வரமே, எனது மகனே லிடியனே. 7 ஸ்வரங்கள் குழந்தை வடிவில் மீண்டும் பிறந்து வந்ததென்ன, 4 திசையும் ஓங்கி ஒலிக்கும் நாதஸ்வரம் பெயர் கொண்டதென்ன. ஆஹா,
சூப்பரான பாட்டா இருக்கேப்பா. மூவிலையும் நம்ம வந்து அதை இன்சர்ட் பண்ணிடலாம் போலியே. ரொம்ப சூப்பரா இருக்கு. லிடியன், இப்படி ஒரு அப்பா கிடைச்சதுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷப்படணும். உங்களுக்காக வந்து பர்த்டே ஸ்பெஷலா இவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு எமோஷனலான சாங் வந்து உங்களுக்காக பாடியிருக்காரு. ஆர் யூ வெரி ஹாப்பி? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த ஜென்மமும் இவரே அப்பாவா? ஓகேவா? இதோட பெட்டரா மகளுக்கும் பாட்டு பண்ணிருக்கேன். அப்படியா? சூப்பர். அது எனக்கு பொறுமை இல்ல, அவங்களுக்கு ஏதாவது நினைச்சுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப பர்த்டே ஜனவரியில தான் அப்ப தருவாங்க. இப்பயும் சஸ்பென்ஸ் பிரேக் பண்ணிட்டீங்களா? அவளுக்கு தெரியும் நான் இவனுக்கே பண்ணேன்னா அவளுக்கு கண்டிப்பா பண்ணுவேன்னு தெரியும். பாட்டு சீக்ரெட்டா இருக்கட்டும், பாட்டு வந்து நீங்க பர்த்டே அன்னைக்கு கேட்டுடுங்க. அதுதான். சூப்பர் சூப்பர். உங்களோட சில்ட்ரனை பார்த்து ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ண மொமெண்ட்னா என்ன மொமெண்ட்? மொமெண்ட்னு சொல்ல முடியாது, சாரி. இது வரைக்கும் பசங்க வீட்டு வாசல்ல கூட தாண்டினது கிடையாது எங்களுடைய பர்மிஷன் இல்லாமல். அதுக்குன்னு ஸ்ட்ரிக்ட்டுன்னு கிடையாது. இந்த வயசு வரைக்கும் 16, 19 அப்படின்ற வயசு, 16, 19 பசங்க வெளியே போகிறது, ஃப்ரெண்ட்ஸு, அது இது எல்லாமே வந்து ரொம்ப சாதாரணம். இன்றைக்கி எல்லாம் வெளியே போகிறதெல்லாம் இது வரைக்கும் பசங்க அது வரைக்கும் கேட்டது கூட கிடையாது. நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் தனியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட போனதில்லை, அங்கே போனதில்லை, அப்படி போனதில்லை. இது வரைக்கும் எதாவது போகணும்னா டேடி நம்ம எல்லாம் போகலாம், கொடைக்கானல் போகலாம், ஊட்டிக்கு போகலாம், ஏதாவது வெளியே போனால் அப்படின்ற மாதிரி தான், ஃபேமிலியோடு தான் போகணும் அப்படின்ற ஒரு விஷயம். இதை விட என்ன ஒரு பேரண்ட்ஸுக்கு ப்ரௌடாக இருக்க முடியும்? பசங்க வந்து வெளியே எக்ஸ்போஷரே இப்போதைக்கு வேண்டாம், எல்லாம் அப்புறமா நடக்கும், அதுக்கு அந்தந்த ஏஜ் வரும்போது அந்த எக்ஸ்போஷர் வரும்போது நடக்கும்ன்றது இதை விட ப்ரௌடே கிடையாது. அந்த டிசிப்ளின், அதே மாதிரி பசங்க சண்டை போட்டது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அவங்களுக்குள்ளேயே ஒரு ஈகோ கிடையாது. அதோட முக்கியமாக அதர் மியூசிஷியன்ஸை பார்த்து அந்த கம்பேரிஷன் ஈகோஸ் அதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்கே எந்த திறமை இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்க வேண்டிய ஒரு குவாலிட்டின்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஆட்டிடியூடு அவங்கள வந்துட்டு நல்லா வாழ வைக்கும். அவங்களுக்கு எல்லா சந்தோஷமும் லைஃப்ல எல்லாருக்கும் கிடைச்ச சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு, அது போதும். ரொம்ப அழகா சொன்னீங்க உங்களோட சில்ட்ரனை பத்தி. எப்படி இருந்துச்சு அப்பா வந்து உங்களை பத்தி இவ்ளோ வந்து பாராட்டுறாங்க, ஒண்ணுமே வந்து குறையே சொல்ல, இப்படி பாராட்டுறாங்களே? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, கண்ணில் தண்ணி வருது. உருகுதே என் ஜீவனே, இறைவன் அளித்த இனிய வரமே, எனது மகனே லிடியனே. 7 ஸ்வரங்கள் குழந்தை வடிவில் மீண்டும் பிறந்து வந்ததென்ன, 4 திசையும் ஓங்கி ஒலிக்கும் நாதஸ்வரம் பெயர் கொண்டதென்ன. சார், நீங்க வந்து ஒரு சூப்பரான மியூசிக் டைரக்டர், லிரிக்ஸும் வந்து ரொம்ப அழகா எழுதுறீங்க, அது மட்டும் இல்லாம சூப்பரா பாடுறீங்க. அதுவும் நம்மளோட இசைஞானி இளையராஜா வாய்ஸ்ல அப்படியே வேற லெவலா பாடுறீங்க. எங்களுக்கே வந்து ஒரு டவுட் வருது, இது இளையராஜா சாரா இல்ல வர்ஷன் சாரான்னு. அது எப்படி, ஹவ் இஸ் தட் ஹேப்பனிங்? ஒரு கம்ப்ளீட் கம்போசர் மாஸ்டர் இசைஞானி இளையராஜா, அது நான் சொல்லலை, உலகமே சொல்லும். ஹி நோஸ் எவ்ரிதிங் வாட் இஸ் ஹேப்பனிங் எண்ட் டு எண்ட். ஒரு கம்போசருக்கு என்ன குவாலிட்டிஸ் வேணுமோ அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்கிற ஒரு அருமையான ஒரு கம்போசர் அவர். அவருடைய காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுவே நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெருமை. ஒரு நல்லதை வந்து நம்ம ஒரு நல்லவங்க கிட்ட கற்றுக்கணுன்னு தான் நான் நினைப்போம். ஸோ நமக்கு முன்னாடி இருக்கிற ரோல் மாடல் இப்படி ஒருத்தர், அதுக்கு முன்னாடி இருக்காங்க மியூசிஷியன்ஸ், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இளையராஜா சார் தவிர இன்னும் நிறைய எவ்வளோ பேர் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த கம்ப்ளீட்ன்ற ஒரு வார்த்தை வந்து அவருக்கு பொருந்தும். ஸோ அந்த ஒரு உதாரணத்தை கொண்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி மியூசிக் பண்ணுறாரு, எப்படி அரேஞ்ச் பண்ணுறாரு, எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, சிச்சுவேஷன்ஸ் எப்படி பண்ணுறாரு, ஒரு படத்துடைய ரீரெக்கார்டிங் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, இதெல்லாம் பார்க்கும்போது இஸ் எ ஜீனியஸ். ஒரு ஜீனியஸை ஃபாலோ பண்ணுறது தப்பே கிடையாது. ஸோ அந்த என்ன மாதிரி பண்ணுறாரு, ஒரு நம்ம படம் பார்க்கும்பொழுது ஆசையாக இருக்கும். நம்ம கற்றுக்கும்பொழுது இந்த இடத்துல இப்படி வாசிச்சிருக்காரு, அப்போ ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், எப்படின்னு. நம்மளும் அந்த மாதிரி வரணும்னு நேச்சுரலி ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் தன்னால் அதை உங்களுக்கு வந்துடும், நம்மளை அறியாமலே. அதனால் அவர் பாடும்பொழுது ஒரு கம்போசராக ஒரு சிச்சுவேஷனுக்கு மற்ற சிங்கர்ஸை விட அவருடைய இன்வால்மெண்ட் வந்து சில ஸ்டெப்ஸ் அஹெட்டாக தான் இருக்கும். அதாவது 100% அதில் இருக்கும் இன்வால்மெண்ட். ஸோ அதில் பாடும்போது உச்சரிப்பு, ஃபீல் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி அவருடைய பாட்டு எடுத்து பண்ணும்போது நானும் கம்போஸ் பண்ணுறேன்னும் போது எனக்கும் அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட அவருடைய வழி
வழியாக அவரை ஃபாலோ பண்ணும்போது இன்னொரு கிஃப்ட் என்னன்னா அவருடைய வோக்கல் கார்டு ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. ஒரு சில பேருக்கு இந்த ரேஞ்சிலேருந்து இது வரைக்கும் தான் எட்டோன்றது எல்லாருக்குமே அது இங்கே ஸ்டார்ட் இருந்துச்சுன்னா இங்கே எண்ட் இருக்கும். ஒரு சில பேருக்கு இங்கே ஸ்டார்ட் இருந்துச்சுன்னா இங்கே எண்ட் இருக்கும். அந்த மாதிரி அதில் அவருக்கு எங்கே ஸ்டார்ட் டு எண்ட் பாயிண்ட் வோக்கல் கார்ட்ஸ் பேசுதோ அந்த மாதிரி நேச்சுரலாக எனக்கு இருந்திருக்கு போல். ஸோ அதனால் அந்த கம்போசருடைய ஃபீல் அது இதெல்லாம் மியூசிஷியனாக இருக்கிறதால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. பட் அந்த வோக்கல் கார்டும் மேட்ச் ஆனதால் ஜாஸ்தியாக அவருடைய இமிட்டேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு யாரையுமே இமிட்டேட் பண்ணணுன்ற எண்ணம் கிடையாது. பட் நேச்சுரலி இட் ஹேப்பன்ட். அவர் மேலே இருக்கிற பக்தியால் அவரையே நினச்சிட்டு இருக்கிறதால அவருடைய கம்போசிஷனையே ரிசர்ச் பண்ணுறதால இது நேச்சுரலாக வந்த ஒரு கிஃப்ட். அது எத்தனை நாளைக்கு இருக்குன்னு கூட எனக்கு சொல்ல தெரியாது. அண்ட் சார் இசைஞானி இளையராஜா சார் வந்து மீட் பண்ணும் போது என்ன சொன்னாரா என்னப்பா என் வாய்ஸ்லேயே நீ பாடுறியே அப்படின்னு சொன்னாரா? என்னென்னலாம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாரு? நீங்கள் சொல்லுங்கள். டாடி ரெண்டு பேருமே சொல்லுங்க. நாங்கள் என்னோட பர்த்டேக்கு அவர் வீட்டுக்கு போனோம். அவர்கிட்ட பிளெஸிங் வாங்குறதுக்கு அவர் வீட்டுக்கு போனோம். போனோடனே டாடி அழுதுட்டாங்களா? அதை பார்த்து நாங்கள் எல்லாரும் அழுதுட்டோம். அவரும் எமோஷனல் ஆயிட்டாரு. நாங்கள் என்கிட்ட என்னென்ன ஃபீலிங்ஸ் டாடி கிட்ட என்னென்னு அவங்க சொல்லணும்னு நினச்சாங்களோ எல்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பர்த்டே அன்னைக்கு ஒரு நாதஸ்வரம் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாரு. That was a very wonderful moment and kind gesture of him. நீங்க என்ன சொன்னீங்க இசைஞானி இளையராஜா சார்? ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்து என்னோட பியானோல வாசிங்கன்னு சொன்னேன். ஓ ஸ்வீட். அவரு கண்டிப்பா வரேன்னு சொன்னாங்க. வெரி நைஸ். அண்ட் சார் எங்களுக்காக இளையராஜா சாரோட ஹம்பிங் மட்டும். கண்டிப்பா. கையெல்லாம் நடுங்குது சார். சும்மா அப்படி பாடிட முடியாது சார் இந்த பாட்டு. வாவ் சூப்பர் சூப்பர் சார். வேற லெவலா பாடிட்டீங்களே ஹம்மிங். சார் இன்னொரு ஒரு ஹம்மிங் வேற ஏதாச்சும் ஹம்மிங் எங்களுக்காக. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு ஜாலியா ஒரு ஹம்மிங் ராஜா சார் வாய்ஸ்ல. தந்தன தந்தன தந்தா அவ்வளவுதான் ஹம்மிங். அப்புறம் பாட்டு வந்துரும். சூப்பர் சார். நைஸ் நைஸ் நைஸ். தீபாவளி ஸ்பெஷலா இசைஞானி சார் பத்தி நீங்க நிறைய சொன்னீங்க. அவர் எப்படி நீங்க ஒரு ஐடலா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு ஸ்பெஷல் டேல அவரோட பாட்டு ஏதாச்சும் வந்து அவரோட வாய்ஸ்ல வந்து நீங்க பாடி காமிச்சீங்கன்னா நாங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம். எங்கிருந்தோ அழைக்கும் என் கீதம் என் உயிரில் கலந்தே அது பாடும் சேர்ந்திடவே உனையே ஓ ஏங்கிடுதே மனமே சேர்ந்திடவே உனையே ஓ ஏங்கிடுதே மனமே எங்கிருந்தோ அழைக்கும் என் கீதம் என் உயிரில் கலந்தே அது பாடும்
வசந்தமும் இங்கே வந்ததென்று வாசனை மலர்கள் சொன்னாலும் வசந்தமும் இங்கே வந்ததென்று வாசனை மலர்கள் சொன்னாலும் தென்றலும் இங்கே வந்து நின்று இன்பத்தின் கீதம் தந்தாலும் நீல்றியேது வசந்தம் இங்கே நீல்றியேது ஜீவன் இங்கே சேர்ந்திடவே உனையே எங்கிருந்தோ அழைக்கும் என் கீதம் என் உயிரில் கலந்தே அது பாடும் சேர்ந்திடவே உனையே ஏங்கிடுதே மனமே. வாவ், சூப்பர் சார், சூப்பர். நாங்க அப்படியே அந்த ஒரு ஜோனுக்கே போயாச்சு. அவ்வளோ சூப்பரா பாடுனீங்க. இளையராஜா சார் வாய்ஸா இல்ல உங்க வாய்ஸானே தெரியல, ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ லிடியன், உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் கோல்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லுவீங்க? நோ பிளான்ஸ் ஆனஸ்ட்லி. இன்னைக்கு என்ன பண்ணுறேன், நாளைக்கு ஒரு நாளைக்கு இதை விட பெட்டராக பண்ணால் அது டெஸ்டினி வில் டிசைட் இட் செல்ஃப். ஓகே, ஒவ்வொரு நாள் ஒர்க் பெட்டராக ஆகணும், அவ்வளோதான். நீங்க சொல்லனா கூட எங்களுக்கு தெரியுமே, ஏன்னா இப்பயே மூவிஸ்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அது ஆமாம் ஆமாம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, மூவி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம்? ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மூவிக்கு ஒர்க் பண்ணுறது. அண்ட் இந்த ப்ரொடக்ஷன் டீம், அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே என்கிட்ட ரொம்ப கைண்டாக இருக்காங்க. அண்ட் மோகன்லால் அங்கிள், ஸோ ஹீ ஸோ கைண்ட் டு மீ. நான் கம்போஸ் பண்ண பாட்டில் நான் அவருக்கு சப்மிட் பண்ணதுலாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஸோ மூவி நேம்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சா? மூவி நேம் வந்து பரோஸ் த டி காமாஸ் ட்ரெஷர், அண்ட் இட்ஸ் கோன் பி a period film, a historic film, come a fantasy 3D film. Wow. So it's going to be exciting. நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம் எப்போ படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாரு? உங்களுக்கு எந்த மியூசிக் டைரக்டர் மாதிரி வரணும்னு ஆசை இருக்கு? எனக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் இசைஞானி இளையராஜா அங்கிள் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். அப்புறம் ஏஆர் ரஹ்மான் அங்கிள் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எங்க டாடி ரொம்ப நைஸ். அதான் என்னடா அப்பா பேர் வரலையே அப்படின்னு பார்த்தேன். அண்ட் அம்ரிதா, உங்களோட ஃபியூச்சர் பிளான் பத்தி சொல்லுங்க. ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் அவன் சொன்ன மாதிரி தான், நோ பிளான்ஸ். ஒரு நல்ல மியூசிஷியனா வந்தா போதும். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ. அண்ட் லிடியன், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான ஷோட டைட்டில் வின்னரா வந்தீங்க. அண்ட் எல்லாரையும் வந்து மெஸ்மரைஸ் பண்ணீங்க. இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஷோல ஸோ நம்ம நேயர்களுக்காக என்ன வந்து பண்ண போறீங்க? இன்னைக்கு ஒரு பியானோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஓ வாவ், என்ன ஸ்பெஷல்? இது ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் பீஸ். ஒரு 300 இயர்ஸ் முன்னாடி ஹைடன் ஒரு கம்போசர் கம்போஸ் பண்ண ஒரு நல்ல ஃபாஸ்ட் பீஸ். அது வந்து மேபி அது பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு நான் வாசிக்கிறேன். ஓ, பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு வாசிக்க போறீங்க. வாவ், கேட்கவும் சூப்பரா இருக்கேப்பா. அப்ப பார்க்கவும் சூப்பரா இருக்கும். லிடியன் வந்து நம்மளுக்காக இப்போ ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாரு, பாத்துடலாம் வாங்க.
அடுத்ததாக நான் மண்ணில் இந்த காதல் என்று நான் அந்த பாட்டு வாசிக்க போகிறேன். இதில் என்ன ஸ்பெஷல் திங்னா, என்னோடய ரைட் ஹேண்டில் நான் அந்த பாட்டோட சரணம் வாசிப்பேன், என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் அந்த பாட்டோட பல்லவி வாசிப்பேன். நான் இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வாசிக்க போகிறேன் சைமல்டேனியஸாக. திஸ் த ஸ்பெஷல் திங். மியூசிக் ஃபேமிலியோட நம்ம ஷோவே வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. எனக்கு வந்து நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு இருக்கு. அவ்வளோ ஸ்வீட்டா அவ்வளோ அழகா நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். இதே மாதிரி நீங்க வந்து இன்னும் சூப்பரா வந்து ஷைன் ஆகணும், நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து லிடியன் ஆஸ்கர் அவார்டு எப்போ வாங்குவாரு அப்படின்னு வந்து நிறைய மக்கள்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய எல்லாருமே வெயிட் பண்றாங்க, நானும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கும். உங்களோட ஃபீல்டில் டாப் ஸ்டாரா நீங்க வரணும்னு நான் வாழ்த்துறேன். Thank you so much. Thank you so much sir. தீபாவளி ஸ்பெஷல் ஷோ அதுவுமா ஸ்வீட்ஸ் கொடுக்கலனா எப்படி? ஸ்வீட்ஸ் உங்களுக்காக சார். Thank you அமிர்தா. Thank you Lilian. Thank you. Thank you Varshan sir. Thank you. Happy Diwali.